வில்வ மரத்துலேருந்து வரக்கூடியது தான் வில்வ குடுவை. இந்த வில்வ குடுவை வந்து சிவபெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. இதில் விபூதி குங்குமம் வச்சு நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சு அதை இட்டே வரலாம். ஒரு சில பேர் அதை வந்து வாசலில் மாட்டியிருப்பாங்க. ஸோ உள்ளே வரவங்க இந்த விபூதியை இட்டுட்டு வர மாதிரியும் இருக்கும். ஒரு சில கோயில்களிலையும் இந்த வில்வ குடுவை வந்து இருக்கிறது வழக்கம். இந்த வில்வ குடுவையில் விபூதி குங்குமம் மட்டும் இல்லாமல் இது சின்னதாக வந்து ஒரு எண்ணெய் இட்டு அதில் விளக்கும் ஏற்றிட்டு வரலாம். ரொம்ப நல்லது இது விளக்கேற்றிட்டு வந்தால். அது மட்டும் இல்லாமல் சுரக்குடுவை வந்து சைஸஸ் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர் அவைலபிள் கிடையாது. இந்த தடவை வந்த சைஸஸ் எல்லாமே பெரிய சைஸஸ் தான். 1.5 லிட்டர்ஸ், 2 லிட்டர்ஸ், 3 லிட்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நீல வாக்கில் இருக்குது. இந்த சுரக்குடுவையில் நீங்கள் குளிகை நேரத்தில் பணத்தை சேர்த்துக்கிட்டே வரலாம். அது பல மடங்கு ஆகும். தேவையில்லாத விரயமாகாது அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த சுரக்குடுவையில் நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் அதோட தன்மை மாறாமல் இருக்கும். ஒரு சில பேர் வந்து தன்னோட மருத்துவ குணத்துக்காக அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணீர் வச்சுட்டும் அதை அறுந்துட்டு வரலாம். ஒரு சில நாட்டு மருத்துவர்கள் இந்த சுரக்குடுவையில் வந்து அதில் மருந்து வச்சுட்டு அதோட தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.